சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட மொபைலை வந்து டைரெக்டாக எடுத்து நம்மளோட ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்டுக்கோ கால் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். இதே நம்மளோட மொபைல் எடுத்து டைரெக்டாக நம்மளோட ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்டுக்கோ கால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம், இல்லை ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட மொபைலில் இருக்க சேஃப்டி அசிஸ்டண்ட்கான பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கால் பண்ணாமலே நம்மளோட ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்டுக்கோ நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் வந்து சொல்ல முடியும் இந்த சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் மூலமாக. ஸோ இந்த சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து எப்படியெல்லாம் நம்மளோட ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்டுக்கோ அலர்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் இருக்கிற ஃப்ரண்ட் சைட் கேமரா பேக் சைட் கேமரா வந்து பிக்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ணும். நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பிக்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கான லொக்கேஷனையும் சென்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா எமர்ஜென்சி மெசேஜ், இந்த 3 ஆப்ஷனுமே சென்ட் பண்ணி நம்மளோட ஃபேமிலியும் ஃப்ரெண்டையும் அலர்ட் பண்ணோம். அது மூலமாக நமக்கு வந்து ஈஸியாக ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஸோ இதனால தான் எல்லாரோடைய மொபைலில் சேஃப்டி அசிஸ்டண்ட்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளோட மொபைலில் வந்து சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அசிஸ்டன்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர் எதுக்குன்னா, நம்மளோட மொபைலில் சேஃப்டி அசிஸ்டண்ட்கான கீ வந்து எதுன்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் பக்கத்தில் ஹேண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ என்னோடய மொபைலில் வந்து சேஃப்டி அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வால்யூமோட அப் அண்ட் டவுன் கீ வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட மொபைலில் வந்து சேஃப்டி அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிக்சர் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துக்குங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 3 செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ 3 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் படித்து பார்த்துட்டும் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து க்ரியேட் பண்ணல, நீங்கள் சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஓகேன்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட் ஆப்ஷன் வந்து போயிடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்ற டேபை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது 2 ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது கிரியேட்டிவ் கான்டாக்ட், செலக்டிவ் கான்டாக்ட் 2 ஆப்ஷன் கேட்கும். கிரியேட்டிவ் கான்டாக்ட்னா நம்மள ஓனாக கான்டாக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. செலக்டிவ் கான்டாக்ட்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க கான்டாக்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரியேட்டிவ் கான்டாக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓனாக கான்டாக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நேம்ன்ற இடத்துல வந்து நேம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். கீழே வந்து நம்பர்ன்றதுல எக்ஸாம்பிளுக்காக சில நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக் வந்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி அசிஸ்டன்ட் பேஜுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் எமர்ஜென்சி மெசேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக எமர்ஜென்சி மெசேஜ் வந்து இதிலே பிரிண்ட் ஆகி சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மெசேஜ் ஓகேனா நீங்கள் இதையே சேவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைன்னா இந்த மெசேஜை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மெசேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெசேஜை என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் எமர்ஜென்சி பிக்சர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் இன்டர்வல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எமர்ஜென்சி பிக்சர் அண்ட் அதுக்கப்புறமா லொக்கேஷன், எமர்ஜென்சி மெசேஜ் இது எல்லாமே ஒன்ஸ் மட்டும் நம்மளோட எமர்ஜென்சி கான்டாக்டில் இருக்கிற பர்சனுக்கு சென்ட் பண்ணால் போதுமா, இல்லை எவ்ரி 10 செகண்ட் ஒன்ஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்குமா, இல்லை எவ்ரி 20 செகண்ட் ஒன்ஸ் வந்து சென்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லும். நம்ம எவ்ரி 10 செகண்ட்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து மொபைலில் வந்து ஆன் பண்ணுறது. இப்போ என்னோடய மொபைலில் வந்து சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் டேட்டா, ஒய்ஃபை, லொக்கேஷன் நான் எதுவுமே ஆன் பண்ணல, எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. என்னோடய மொபைலில் வந்து சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நான் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து என்னென்ன மாதிரி ஆப்ஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ என்னோடய மொபைலில் சேஃப்டி அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுறதுக்கு வால்யூமோட அப் அண்ட் டவுன் கீ வந்து ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் 3 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோடய மொபைலில் இருக்க சேஃப்டி அசிஸ்டன்ட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 3 செகண்ட் வந்து அழுத்தி பிடிக்கிறேன். 3 செகண்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலுக்கு வந்து ஒரு வைப்ரேட் சவுண்ட் வந்து கேட்கும். இந்த வைப்ரேட் சவுண்ட் வந்து நமக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்கன்னா, உங்களோட எமர்ஜென்சி வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதாவது உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனை பற்றி உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கிற பர்சனுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீ வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து கீ வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வைப்ரேட் சவுண்ட் வந்து நம்மளோட மொபைலுக்கு வந்து கேட்குது. ஸோ என்னென்ன மாதிரியெல்லாம் நம்மளுக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடில் இருக்கிற கேமராவில் எடுத்த பிக்சர்ஸ், நம்மளோட லொக்கேஷன், நம்மளோட எமர்ஜென்சி மெசேஜ் எல்லாமே நம்மளோட எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கிற பர்சனுக்கு வித்தின் 3 செகண்ட்குள்ளே சென்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ என்னோடய நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் டேட்டா, ஒய்ஃபை, லொக்கேஷன் எல்லா ஆப்ஷனுமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கு. நான் எதுவுமே ஆன் பண்ணல. இந்த ஆப்ஷன் எல்லாம் ஏன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். லொக்கேஷன் வந்து எதுக்குன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது கேப்சர் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் வந்து தேவைப்படும். அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. இன்டர்நெட் கனெக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லொக்கேஷன் அண்ட் நம்மளோட கேமராவில் எடுத்த பிக்சர்ஸ், எமர்ஜென்சி மெசேஜ் இதெல்லாம் எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கிற பர்சனுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். அதனால தான் இன்டர்நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னோடய மொபைலில் வந்து ஒய்ஃபையும் இல்லை, மொபைல் டேட்டாவும் இல்லை, அப்போ நம்மளோட எமர்ஜென்சி பிக்சர்ஸ், லொக்கேஷன், எமர்ஜென்சி மெசேஜ் எல்லாமே சென்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். எது மூலமாக சென்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ் மூலமாக சென்ட் ஆகும். ஸோ எம்எம்எஸ் மூலமாக சென்ட் ஆச்சுன்னா நார்மலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட மெயின் பேலன்ஸ்லேருந்து எடுத்துக்குவாங்க. என்னோடய மொபைலில் வந்து இந்த ஆப்ஷனுக்கு சேஃப்டி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பேர் இருக்குது. உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். பேர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும், மற்றபடி ஒர்க் பண்ணுற ஃபங்க்ஷன் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இந்த சேஃப்டி அசிஸ்டன்ட் பற்றி நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க இல்லை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து யாருக்காச்சும் தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.